வாழ்க்கையில ஒரு பெரிய பொய் இருக்கு. அது என்ன தெரியுமா? நல்லவங்களா இருந்தா எல்லாருக்கும் நம்மள பிடிக்கும். அன்பா இருந்தா யாரும் நம்மள விட்டு போக மாட்டாங்க. இதை விட ஒரு கேவலமான பொய் வேற எதுவுமே இல்ல. இதை நம்பி ஏமாந்தவங்க தான் இன்னைக்கு நடுத்தெருவுல கண்ணீரோட நிக்கிறாங்க. உங்களை ஒருத்தங்க தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க, ஆனா அவங்க மட்டும் ஜாலியா இருக்காங்க. இத பாக்குறப்போ உங்களுக்கு மண்டைக்குள்ள ஒரு கேள்வி வருது இல்ல, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை? உண்மைய சொல்லட்டுமா? நீங்க பண்ண தப்பு ஒன்னே ஒண்ணுதான். நீங்க மனித இயல்பை புரிஞ்சுக்கல. நீங்க சினிமா படத்துல வர மாதிரி தியாகியா இருக்க ட்ரை பண்றீங்க. ஆனா உலகம் அப்படி இயங்கல. இந்த உலகத்துல ஒரு எழுதப்படாத விதி இருக்கு. யார் காலில் விழுகிறார்களோ அவர்களை தான் உலகம் மிதிக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் சாதாரண விஷயம் இல்ல. இது சாணக்கியர் சொன்ன ராஜதந்திரம். ஆனா இதை நான் உங்களுக்கு புரியாத பாஷையில சொல்ல போறதில்ல. நம்ம பாஷையில பச்சையா உள்ளபடி சொல்ல போறேன். உங்களை காயப்படுத்திட்டு போனவங்க என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரி தூங்க முடியாம, ஐயோ இவங்களையா இழந்துட்டோம் அப்படின்னு கதறி அழணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் கூட ஓட்டி விடாம முழுசா பாருங்க. ஏன்னா இதுல நான் சொல்ல போற விஷயங்கள் உங்க வாழ்க்கைய தலைகீழா மாத்த போகுது. இதுல ஒரு ஆபத்தும் இருக்கு. இத பாதியில நிறுத்திட்டு போனீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் ஏமாலியாவே இருக்க வேண்டியதுதான். முடிவு உங்க கையில. என் உயிரின் உயிரான உடன்பிறவா சொந்தங்களே, இது உங்கள் இவால்வ் தமிழ் சேனல். உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை நல்லா கவனிச்சு பாருங்க. சில பேர் இருப்பாங்க, அவங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க பின்னாடி தான் ஊரே சுத்தும். சில பேர் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ஆனா அவங்கள யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன் இந்த முரண்பாடு? ஏன்னா இங்க மரியாதைங்கிறது அன்புக்கு கிடைக்காது, அதிகாரத்துக்கு தான் கிடைக்கும். உங்களை விட்டு போனவங்க உங்க அன்பை பார்த்து பயப்படல, உங்க பலவீனத்தை பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. அவங்கள வருத்தப்பட வைக்கிறதுக்கு அவங்க காலில் விழுந்து கெஞ்ச தேவையில்லை. சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா? பாம்பு விஷம் இல்லாததா இருந்தாலும் சீர வேண்டிய இடத்துல சீரணும், இல்லைன்னா ஊரே அந்த பாம்பை அடிச்சு கொன்னுடும். இப்போ நான் சொல்ல போற இந்த 8 விஷயங்களை உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இதை மட்டும் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா உங்களை வேணாம்னு போனவங்க உங்க நிழலை தேடி வருவாங்க. முதல் விஷயம், பாசப்பிணைப்புல சிக்கி மானத்தை இழக்காதீங்க. சொந்தங்களே, இதுதான் இருக்கிறதுலேயே பெரிய பொறி. அவங்க உங்களை திட்டிட்டு சண்டை போட்டுட்டு போன உடனே உங்க உடம்புல ஒரு மாற்றம் நடக்கும். கவனிச்சிருக்கீங்களா? நெஞ்சு படபடக்கும், வேர்க்கும், கை கால் எல்லாம் உதறும். ராத்திரி படுத்தா தூக்கம் வராது. அந்த போனை எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஆன்லைன்ல இருக்காங்களா, ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்களான்னு ஒரு பைத்தியக்காரத்தனமான தேடல் இருக்கும். இதுக்கு பேர் அன்பு இல்ல, இதுக்கு பேர் பயம். பயம், தனிமை பயம். அந்த பயத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க மேல தப்பே இருந்தாலும் பரவாயில்ல, நான் இறங்கி போறேன்னு மெசேஜ் பண்ணுவீங்க. சாரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், பேசாம இருக்காதன்னு கெஞ்சுவீங்க. இங்கதான் நீங்க முதல் கோணல் பண்றீங்க. சாணக்கியர் சொல்றாரு, பசிக்குதுன்னு யாரு எச்சில் இலைய நக்குவா? நீங்க அந்த தனிமையை தாங்க முடியாம அவங்க கிட்ட ஓடுறப்போ அவங்க உங்களை எப்படி பாக்குறாங்க தெரியுமா? ஒரு பிச்சைக்காரனா பாக்குறாங்க. இவன் எங்க போக போறான், எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் நாய் மாதிரி திரும்ப வந்துடுவான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும். நீங்க எப்போ உங்க சுய மரியாதையை விட்டுட்டு அவங்க கிட்ட போறீங்களோ அப்பவே அவங்க உங்களை மதிக்கிறத நிறுத்திடுவாங்க. அவங்க பண்ண தப்புக்கு அவங்க மன்னிப்பு கேடல, அவங்க மாறல. சும்மா அவங்க பயத்தை போக்குறதுக்காக நீங்க அவங்கள திரும்ப கூப்பிடுறீங்க. இது ஒரு தற்காலிகமான நிம்மதி தான். ஆனா இதோட விளைவு என்ன தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க உங்களை இன்னும் மோசமா காயப்படுவாங்க. ஏன்னா மனித மனம் விசித்திரமானது. நமக்கு எது ஈஸியா கிடைக்குதோ அதை நம்ம மதிக்க மாட்டோம். கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்கின காசுக்கும் ரோட்ல கிடைச்ச காசுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நீங்க ரோட்ல கிடைக்கிற காசு மாதிரி ஆகிடாதீங்க. அந்த தனிமையை அனுபவிங்க. வலிக்குதா? வலிக்கட்டும். அழுக வருதா? அழுங்க. ஆனா அந்த பூனை தொடாதீங்க. எப்போ நீங்க அவங்க இல்லாமலும் சந்தோஷமா இருக்க கத்துக்கிறீங்களோ அப்போதான் அவங்களுக்கு பயம் வரும். என்னடா இவ நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்தியும் அசாம இருக்கானேன்னு அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. உங்க இல்லாத இடம்தான் அவங்களுக்கு உங்க அருமையை புரிய வைக்கும். 2வது விஷயம், போலி வேஷம் போட்டு ஊரை ஏமாத்தாதீங்க. ட்ரை டு ஷோ யுவர் வேல்யூ. நம்ம ஆளுங்க பண்ற பெரிய காமெடி இதுதான். காதல் தோல்வியோ பிரிவோ வந்த உடனே சமூக வலைத்தளங்கள்ல ஒரு நாடகம் ஆரம்பமாகும். புது சட்டை போட்டு போட்டோ போடுறது, சோகமா பாட்டு போடுறது, இல்லைன்னா ஓவரா ஜாலியா இருக்கிற மாதிரி ஃபீலிங் ஹாப்பி வித் ஃப்ரெண்ட்ஸ்னு ஸ்டேட்டஸ் போடுறது. உண்மையா சொல்லுங்க சொந்தங்களே, நீங்க நிஜமாவே சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல அவங்க பார்க்கணும்னு தானே இதெல்லாம் பண்றீங்க? சாணக்கியர் ஒரு பழமொழி சொல்லுவாரு, நிறை குடம் தழும்பாது, குறை குடம் கூத்தாடும்.
தங்கம் என்னைக்கும் நான் தங்கம்னு கத்தி சொல்லாது. ஆனா தகரம்தான் சத்தம் போடும். நீங்க இப்படி ஓவரா சீன் போட்டா உங்களை விட்டு போனவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க. இவன் நடிக்கிறான்டா, உள்ளுக்குள்ள அழுதுட்டு வெளியே சிரிக்கிற மாதிரி சீன் போடுறான்னு அவங்க உங்களை பார்த்து கேள்விதான் பண்ணுவாங்க. இது அவங்க மேல உங்களுக்கு இருக்கிற இயக்கத்தை தான் காட்டுதே தவிர உங்க மதிப்பை கூட்டாது. நீங்க என்ன கடை சரக்கா, என்ன வாங்கிக்கோங்க, நான் நல்லவன், நான் அழகானவன்னு கூவி கூவி விற்கிறதுக்கு உங்க மதிப்புங்கிறது நீங்க போடுற போட்டோவில் இல்ல, அது உங்க நடத்தையில இருக்கு. நீங்க எப்போ அவங்கள பத்தியே கவலைப்படாம உங்க வேலையில உங்க வாழ்க்கையில கவனம் செலுத்தி அமைதியா முன்னேறிட்டு போறீங்களோ, அந்த அமைதியில ஒரு கம்பீரம் இருக்கும். அந்த மௌனம் அவங்கள கொல்லும். நம்ம போனதை பத்தி இவனுக்கு ஒரு கவலையும் இல்லையா, இவன் நம்மளை தாண்டி போயிட்டானா 3 அவங்க பொறாமப்படுவாங்க. நிஜமான வெற்றி சத்தம் போடாது. 3வது விஷயம், ஒப்பாரி வைப்பதை நிறுத்துங்கள். டோன்ட் பிளே த விக்டிம். ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்களே, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு புலம்பி தவிக்கிற பழக்கம் இருக்கா? நிறுத்துங்க, உடனே நிறுத்துங்க. உங்களை அவங்க காயப்படுனது உண்மைதான், உங்களுக்கு வலிக்குதுங்கிறது உண்மைதான். ஆனா அதையே நினைச்சுக்கிட்டு பாக்குறவங்க கிட்ட எல்லாம் அவன் அப்படி பண்ணிட்டான், இவ இப்படி பண்ணிட்டான்னு பழைய புராணத்தை பாடிக்கிட்டே இருந்தா உலகம் உங்களை எப்படி பார்க்கும் தெரியுமா? ஒரு தோல்வி அடைந்தவனா பார்க்கும். முதல்ல கேடுறப்போ அச்சச்சோ பாவம்னு சொல்லுவாங்க. ஆனா தொடர்ந்து நீங்க அழுதுட்டே இருந்தா இவன் எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் லூசு பையன்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க. இங்க ஒரு சூட்சுமம் இருக்கு. இத டபுள் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. நீங்க அழுதா பலவீனம்னு சொல்லுவாங்க, நீங்க அழாம இருந்தா கல் நெஞ்சக்காரன்னு சொல்லுவாங்க. அப்போ என்னதான் பண்றது? சாணக்கியர் சொல்றாரு, உன் காயத்தை எதிரிகிட்ட காட்டாத, அவன் அந்த காயத்துல தான் அடிப்பான். நீங்க சோகமா இருக்கிறத பார்த்து உங்களை காயப்படுத்தினவங்க சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, நம்ம நினைப்புல தான் இருக்கான்னு அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ஆனா நீங்க அந்த கண்ணீரை தொடச்சிட்டு நடந்தது ஒரு விபத்து, இனிமே நான் ராஜாவா வாழ்ந்து காட்டுவேன்னு கெத்தா நடந்தீங்கன்னு வைங்க. அப்போ அவங்க யோசிப்பாங்க, நாம இவ்வளோ கஷ்டப்படுத்தணும், ஆனா ஒரு துளி கூட கலங்காம பீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து நிக்கிறாளே, இவ சாதாரண ஆளு இல்லைன்னு பயப்படுவாங்க. அந்த பயம்தான் அவங்க மனசுல குற்ற உணர்ச்சியை உண்டாக்கும். நீங்க அழுது தீர்க்காத விஷயத்த உங்க மௌனமும் கம்பீரமும் தீர்த்து வைக்கும். 4வது விஷயம், துரத்தும் நிழல் ஆகாதீர்கள். டோன்ட் சேஸ் தெம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தங்க நீ வேணாம்னு சொல்லிட்டு போறாங்க, ஆனா நாம என்ன பண்றோம்? ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, நான் செத்துருவேன், நீ இல்லாம எனக்கு யாரும் இல்லைன்னு அவங்க பின்னாலேயே ஓடுறோம். இதை கேளுங்க, நீங்க யாரையாவது துரத்துனா என்ன நடக்கும்? அவங்க இன்னும் வேகமா ஓடுவாங்க. இதுதான் இயற்கை விதி. நீங்க அவங்க மேல அன்பு வச்சு ஓடுறீங்க, ஆனா அவங்களுக்கு அது தொந்தரவா தெரியும். சாணக்கியர் சொல்றாரு, கிடைப்பதற்கு அரிதாக இருக்கும் பொருட்களுக்கு தான் மதிப்பு அதிகம். தண்ணி தாராளமா கிடைக்கிறப்போ அதோட அருமை தெரியாது. பாலைவனத்துல தான் தண்ணிக்கு வைரம் மாதிரி மதிப்பு. நீங்க அவங்க கூப்பிட்ட உடனே போறது, மெசேஜ் பண்ண உடனே ரிப்ளை பண்றது, அவங்க காலில் விழுந்து கிடக்கிறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு மலிவான பொருள்னு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. யாருமே மலிவான பொருளை பொக்கிஷமா பாதுகாக்க மாட்டாங்க, தூக்கி போட தான் செய்வாங்க. கொஞ்சம் மாயமா மறைஞ்சு பாருங்க. அவங்க வாழ்க்கையிலிருந்து விலகி நில்லுங்க. அவங்கள தேடாதீங்க. அவங்க உங்களை எதிர்பார்க்குற இடத்துல நீங்க இல்லாம போங்க. அப்போ ஒரு மேஜிக் நடக்கும். ஏன் இவன் நம்மளை தேடதுல, ஏன் இவன் மெசேஜ் பண்ணல, ஒருவேளை நம்மளை விட சிறந்த ஆளு கிடைச்சிட்டாலோ அப்படின்னு அவங்க மண்டைக்குள்ள 1000 கேள்வி ஓடும். அந்த சந்தேகம் இருக்கு பாத்தீங்களா, அது அவங்கள நிம்மதியா இருக்க விடாது. நீங்க பேசாம இருக்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. 5வது விஷயம், நாடகத்தை நிறுத்திவிட்டு நகர்ந்து செல்லுங்கள். மூவ் ஆன் வித்தவுட் டிராமா. உங்களை விட்டு போனவங்க உங்ககிட்ட இருந்து எதை எதிர்பார்ப்பாங்க தெரியுமா? ஒரு பெரிய சண்டைய டிராமாராமா எதிர்பார்ப்பாங்க. நீங்க அவங்கள திட்டுவீங்க, அவங்க உங்களை திட்டுவாங்க. தெருவுல நின்னு கத்துவீங்க, வாழ வசை பாடுவீங்க. இதெல்லாம் நடக்கும்னு அவங்க தயாரா இருப்பாங்க. ஏன்னா அப்படி நடந்தா அவங்க ஈஸியா சொல்லிடலாம், பாத்தியா இவன் ஒரு சைக்கோ, இவ ஒரு சண்டைக்காரி, அதான் நான் பிரிஞ்சு வந்துட்டேன்னு ஊரை நம்ப வச்சிடுவாங்க. ஆனா நீங்க அந்த வலையில விழக்கூடாது. இதுக்கு பேர் தான் ட்ரோஜன் ஹார்ஸ் வேலிடேஷன். அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி நடந்துக்காம அதிர்ச்சி கொடுங்க. கோபம் வருதா? வரும். ஆனா அதை வெளியே காட்டாதீங்க. ஒரு மர்மமான புன்னகையோட சரி உன் விருப்பம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கௌரவமா நகர்ந்து போங்க. எந்த ஒரு சத்தமும் இல்லாம, எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம விலகி போங்க. இந்த அமைதி அவங்கள பைத்தியம் பிடிக்க வைக்கும். இவன் மனசுல என்னதான் இருக்கு, ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கான், ஒருவேளை நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ
அவங்க குழம்பி போவாங்க. உங்க மௌனம் அவங்க மனசாட்சிய குத்தி கிழிக்கும். சண்டை போட்டா கொஞ்ச நேரத்துல மறந்துடுவாங்க. ஆனா அமைதியா போனா அது வாழ்நாள் முழுக்க உறுத்திக்கிட்டே இருக்கும். 6வது விஷயம், சேற்றில் கல்லெறியாதீர்கள். டோன்ட் சீக் ரிவெஞ்ச். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லன்னு படிவாங்க நினைக்கிறது முட்டாள்தனம். அவங்க உங்களை கேவலமா பேசினாங்கன்னு நீங்களும் அவங்கள கேவலமா பேசினா அவங்களுக்கும் உங்களுக்கும் என்னென்ன வித்தியாசம்? நீங்களும் அவங்க லெவலுக்கு இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம். சாக்கடையில பன்றி கூட சண்டை போட்டா என்ன ஆகும்? நீங்களும் அழுக்காவீங்க. பன்றிக்கும் ஜாலியா இருக்கும். ஏன்னா அதுக்கு சேருதான் பிடிக்கும். சிறந்த பழிவாங்கல் என்ன தெரியுமா? அவங்க இல்லாம நீங்க இன்னும் சந்தோஷமா, இன்னும் சிறப்பா, இன்னும் அழகா வாழ்ந்து காட்டுறதுதான். இப்போ உங்களை பார்த்து சிரிக்கிறவங்க இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்க நிலைமைய யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பெரிய வேலையில கை நிறைய சம்பளத்தோட ஒரு அழகான குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பீங்க. அப்போ அவங்க உங்களை தூரத்துல இருந்து பார்த்து, ச்சே இவரை போய் அழந்துட்டோமே, இன்னைக்கு அவசரப்பட்டுட்டோமேன்னு நினைச்சு வருத்தப்படணும். நீங்க அவங்கள திட்டினா அவங்க உங்களை எதிரியா பார்ப்பாங்க. ஆனா நீங்க ஜெயிச்சு காட்டினா அவங்க உங்களை பார்த்து வியப்பாங்க. அந்த வெற்றி தான் அவங்களுக்கு கொடுக்கிற மரணாடி. சாணக்கியர் சொல்றாரு, உன் மகிழ்ச்சியே உன் எதிரிக்கு மிகப்பெரிய தண்டனை. 7வது விஷயம், கோட்டை வாசல் காவலாளியாக இருங்கள். நாட் எவ்ரிஒன் டிசர்வ்ஸ் யூ. சொந்தங்களே, உங்க மனசு ஒரு குப்பை தொட்டி இல்ல. யார் வேணாலும் வந்து குப்பையை கொட்டிட்டு போறதுக்கு உங்க மனசு ஒரு ராஜ அரண்மனை. அந்த அரண்மனைக்குள்ள யாரை விடணும் யாரை விடக்கூடாதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்களை காயப்படுத்தினவங்க உங்க அன்புக்கு தகுதி இல்லாதவங்க. இதை நீங்க ஆழமா நம்பணும். என் காதல புரிஞ்சுக்காத அவங்க தான் துரதிர்ஷ்டசாலி, நான் இல்ல அப்படின்னு நினைங்க. ஒரு கழுதைக்கு பிரயாணி கொடுத்தா அதுக்கு அதோட அருமை தெரியுமா? தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் வைக்கோல் தான். நீங்க உங்க அன்பை வாரி வழங்குனீங்க, ஆனா அவங்க அதை மிதிச்சிட்டாங்கன்னா அது அவங்க தகுதி குறைவு. நீங்க ஒரு வைரம். வைரத்தை ரோட்ல போறவங்க எல்லாம் எடுத்து விளையாட முடியாது. அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும். இனிமே என் வாழ்க்கையில நுழையறதுக்கு ஒரு தகுதி வேணும்னு நீங்க ஒரு கோட்டை சுவர் எழுப்புங்க. இதுக்கு பேர் இன்சைடர் ஸ்டேட்டஸ். எப்போ நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உலகம் உங்களை மதிக்கும். இவன் சாதாரண ஆள் இல்ல, இவனை நெருங்கிறது கஷ்டம்னு அவங்க நினைக்கும் போதுதான் உங்க மதிப்பு கூடும். 8வது விஷயம், உடைந்த தட்டை ஒட்ட வைக்காதீர்கள். டோன்ட் அக்செப்ட் எம்டி அப்பாலஜிஸ். கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கவனிங்க. நீங்க மேல சொன்ன எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் அவங்க திரும்பி வருவாங்க. இது உறுதி. வந்து நிப்பாங்க, கண்ணை கசக்குவாங்க. சாரிப்பா, தெரியாம பண்ணிட்டேன், கோவத்துல பேசிட்டேன், இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு பழைய டயலாக்க விடுவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? பழைய பாசத்துல உருகி போய் பரவாயில்லவான்னு ஏத்துக்குவீங்களா? அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க மறுபடியும் அதே குழிக்குள்ள விழ போறீங்கன்னு அர்த்தம். வாயால சொல்ற சாரிக்கு எந்த மதிப்பும் இல்ல. அவங்க நடத்தையில மாற்றம் இருக்கான்னு பாருங்க. நிஜமாவே திருந்தி வந்திருக்காங்களா இல்ல அவங்களுக்கு வேற வழி இல்லாம டைம் பாஸ் பண்ண வந்திருக்காங்களான்னு யோசிங்க. சாணக்கியர் சொல்றாரு, நம்பிக்கை துரோகம் செய்தவனை மீண்டும் நம்புவது நாமே விஷத்தை குடிப்பது போன்றது. உடைஞ்ச கண்ணாடி ஒட்ட வச்சாலும் அந்த விரிசல் தெரியும். அந்த தழும்பு என்னைக்கும் மறையாது. மன்னிப்பு கொடுக்கலாம், தப்பில்ல. ஆனா மறுபடியும் பழைய இடத்த கொடுக்கணுமான்னு 1000 வாட்டி யோசிங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்க ஏமாறும் போது உங்க ஆளுமை சிதைஞ்சு போகுது. நீங்க ஒரு பலவீனமானவரா மாறிடுவீங்க. கடைசியா ஒரு ரகசியம் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, அது இதுதான். அவங்க மன்னிப்பு கேட்டுறது உங்களை நேசிக்கிறதுக்காக இல்ல, அவங்க குற்ற உணர்ச்சியில இருந்து தப்பிக்கிறதுக்காக, அவங்க நிம்மதிக்காகத்தான் வராங்க, உங்க சந்தோஷத்துக்காக இல்ல. இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்னைக்கும் ஏமாற மாட்டீங்க. முடிவுரை. என் உயிரின் உயிரான உடன்பிறவா சொந்தங்களே, இப்போ உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்களை யாராவது காயப்படுத்தினா நீங்க என்ன பண்ணுவீங்க? மூளையில உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பீங்களா இல்ல சிங்கமா சிலிர்த்து எழுந்து கெத்தா வாழ்ந்து காட்டுவீங்களா? உங்க முடிவு என்னன்னு எனக்கு தெரியணும். கமெண்ட்ல சும்மா தீயா இருக்கணும், நான் என் மதிப்பை உணர்வேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் சுயமரியாதையோட இருக்கீங்கன்னு நான் பார்க்கணும். உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் நீங்க எடுத்த புது அவதாரத்தோட அடையாளம். அடுத்த வீடியோல இதை விட ஒரு பயங்கரமான உளவியல் ரகசியத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் யோசிங்க, திட்டமிடுங்க, ஜெயிச்சுட்டே இருங்க.